வீடியோவில் நம்ம மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை ரொம்பவே சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் உப்புத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டன் மசால் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 10 விசில் வச்சுருக்கேன். மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக வந்திருக்கு. ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சே தண்ணியை நல்லா வற்ற வச்சுக்கோங்க. தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனை வேக வைக்கும் போதே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டன் மசால் பவுடரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோம். அதனால நம்ம காரத்துக்கு இப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை ஊற வைக்க தேவையில்லை. இமிடியேட்டாகவே பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் 10 விசில்ல ஆல்ரெடி நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே எடுத்துருங்க. அதிகமாக அளவு ஃப்ரை பண்ண வேண்டாம். அதிகமாக அளவு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்பவே ஹார்டான மாதிரி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.